குடும்பம் வெளியான காரணத்துக்கு இந்த பொருளாதார வசதி எல்லாம் எதிர்நோக்கிற இந்த சில பேர் இங்க பள்ளி வசதிக்கு போறதுக்கு கட்டண ஒரு வெளித்துறை ஒரு டவுனுக்கு போனாலும் சரி, என்ன தொடர்பு வசதி சரி, எல்லாமே ரொம்ப சிரமம். தோட்டத்தில் எதுவுமே இல்லை. அதனாலேயே பல பேர் எல்லாம் அந்த எஸ்டேட்டை விட்டு மனசு இல்லாம வெளியாயிட்டாங்க. இன்னைக்கு அது அவ்வளவு தூரம் போனாலும் அந்த ஒரு திருவிழா காலத்துல வருவாங்க. ஆனா இன்று வரைக்கும் அந்த எஸ்டேட்டை நினைச்சு பார்ப்பாங்கன்றது. இன்னைக்கு அந்த சலுகைலாம் இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு தோட்டம் அப்படியே இருந்திருக்கும். ஏன்னா சில பேர் இந்த தோட்ட தொழிலாளிகள் கவனிக்க மாட்டாங்க. ஒரு தோட்ட தொழிலாளி பொருளாதாரத்தின் முதுகெலும்புங்க. இன்னைக்கு ஒரு எண்ணெய் நம்ம நாட்டில் தயாரிக்கிறதுனா அது தோட்ட தொழிலாளி மட்டுமே. அவங்களோட உழைப்பை போட்டிருக்காங்க. அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை கொடுத்திருந்தனால இன்னைக்கு யாருமே வெளியே போயிட்டு இன்னைக்கு எங்கேயோ போய் கண்காணாத இடத்துல நின்றுகிட்டு அந்த தோட்டத்தை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு இடத்துல மூலையில பேசினாலும் இந்த மாதிரி ஒரு காணொலியில வரும்போது அவங்க அந்த இதை நினைச்சு பார்ப்பாங்க. இங்க காலத்துல நாங்க போய் பசாமலாம் மூலமா 3 பை 4 பை தூக்கிட்டு மோட்டர் வச்சுக்கிட்டு வருவோம். இப்போ 100 வெள்ளி எடுத்து போனா சின்ன மஞ்ச பையிலே ஒரு பை தூக்கிட்டு வரோம். தோட்டத்துல ஆளுங்க ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. ஆனா திருவிழாலாம் இருக்கு. அதெல்லாம் நாங்க போய் ஒத்துமையா